हाय फ्रेंड्स वेलकम टू தெய்வாஸ் நலபாகம் இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல பிரஷர் குக்கர்ல மட்டன் பிரியாணி நல்ல குழையாம ரொம்ப நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு நம்ம மசாலா அரைச்சிரலாம் அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் 2 துண்டு பட்டை 1 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மல்லி 1/2 டீஸ்பூன் மிளகு 1 பிரிஞ்சி இலை 3 ஏலக்காய் 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கோரஸா வந்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தறலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நான் இந்த சைஸில் 4 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக புதினா இலை ரொம்ப நிறைய தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்காக 2 அன்னாச்சி பூ கொஞ்சம் கல்பாசி சின்ன சைஸில் 2 மராட்டி முக்கு 2 பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம் இது நல்லா மணம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு ரோஜா இதழில் வந்து நம்ம பிச்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ட்ரையாக இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம் 2 பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் இது போல் நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா சுருளாக நம்ம வதக்கிக்கலாம் ஒவ்வொரு பொருளுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அது வதங்கி வரணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்த்துக்கணும் அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் 2 தக்காளியை நீளவாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம் நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் புதினா இலையும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலேயே நான் வந்து வதக்கி விடலாம் மட்டன் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் 1.5 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து மட்டன்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து பாசுமதி அரிசியை நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரிசி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் லேசாக வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு 1/4 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வெந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு சரியாக இருக்கும் உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் என்னோட குக்கருக்கு ஒரு விசில் வச்சாவே போதும் நல்லா வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கமகமன்னு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு பாருங்கள் அரிசியெல்லாம் வந்து நல்லா தண்ணியும் கணக்காக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு எதுவும் உடையில நல்லா உதிரியாக இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க